Dear friends, இது உங்கள் Learn and Enjoy சேனல். நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கூவியில் எப்படி ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறது அதை பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து GitHub அதில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. GitHub இதில் போய்ட்டு இந்த சைன்அப் கொடுங்க. சைன்அப்பில் ஃபஸ்ட்டு இங்கே உங்கள் யூசர் நேம் கொடுங்க. அடுத்தது இங்கே உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துருங்க. க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பிளான்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் சைன்அப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும். சைன்அப் பண்ணிடுங்க. இதுதான் உங்களோட GitHub பேஜ். இப்போ ஃபஸ்ட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் GitHub பேஜ் இருக்கும். அதில் ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட் போங்க. போயிட்டு நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ இங்கே எதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிளான் நேம் கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு டிஏன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே இன்ஸ்டலேட் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இருக்கிறதுல கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணோன்னே பாருங்கள், அது இங்கே க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே க்ரியேட் த நியூ ஃபைல் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ ஒரு எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே நம்ம கூவியில் வந்து நமக்கு என்ன ப்ரோக்ராம் கேட்டாங்களோ அதுக்கான ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி இங்கே சேவ் பண்ணிடுங்க. நான் இப்போதைக்கு மாடலுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருக்கிறேன். நான் இங்கே டைப் பண்ணதை நான் ப்ரோக்ராமை நான் இதில் பேஸ்ட் பண்ணி அதுக்கு நான் வந்து நீங்கள் வந்து கிளாஸில் என்ன நேம் கொடுத்துருக்குறீங்களோ அதே தான் இங்கே கொடுக்கணும். digit.java நீங்கள் என்ன டைப் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கு அது கொடுங்க. சி இருந்தால் C++னா C++, ஜாவா இருந்தால் ஜாவான்னு கொடுங்க. .javaன்னு கொடுங்க. கொடுத்துட்டு கீழே பாருங்கள் கமிட் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுங்க. கமிட் நியூ ஃபைல் இங்கே பாருங்கள் டிஜிட்டல்னு சொல்லிடுது. இதை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி அதனுடைய லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த உங்களுக்கான கொஷின் வந்த இடத்துல இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாசிட்டிவ் கேஸ் நெகட்டிவ் கேஸ் பவுண்ட்ரி இதுக்கெல்லாம் நீங்கள் அதில் யூஸ் பண்ண பாசிட்டிவ், அதாவது இப்படி இந்த ஒரு 2 3 4 அப்படின்னு கொடுத்தா எனக்கு 5 3 அப்படின்னு சொல்லி இன்புட் வரணும். அதே நெகட்டிவில் கொடுத்தா, அதாவது ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்படி கொடுத்தா ரன்னே ஆகாது, கன்யூஸாக நம்மளுக்கு 0 தான் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா இது மாதிரி எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இங்கே நீங்கள் அதை ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்டை இங்கே கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் நீங்களே போட்டதா இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் சப்மிட் ஆகிறது வந்து இது மறந்துடாதீங்க, லாங்குவேஜ் யூஸ்டு. இந்த இடத்துல நீங்கள் என்ன லாங்குவேஜில் அதை டைப் பண்ணி சொல்லி இங்கே மறுபடியும் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னா அது சப்மிட் ஆகிரும். அவ்வளோதான். தேங்க்யூ. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.